மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஜெயலலிதா பிறந்த நாளில் அதிமுக ஆட்சி அமைய வீர சபதம் ஏற்போம் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளில் அவரின் நெடும் புகழை போற்றுகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அம்மா எங்களின் அடையாளம், ஏழைகளின் நம்பிக்கை, பெண்களின் தைரியம், தாய்மையின் உருவம், அதிகாரம் அவரை உயர்த்தவில்லை, மக்கள் மீது கொண்ட அன்பே அவரை உயர்த்தியது என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் அம்மா அவர்களின் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு தீர்மானமும் பாவர்ட்டி அலிவேஷனுக்காக குளோபல் ஸ்டாண்டர்டை நிறுவி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியது என்றும், சோதனைகள் சூழ்ந்த தருணங்களிலும் அசைக்க முடியாத மன வலிமையுடன் தமிழகம் காக்க போராடிய தலைவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று அம்மா அவர்கள் சொன்னதை போல அதிமுக என்றென்றும் மக்கள் இயக்கமாக திகழ்கிறது என்றும், எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த வெற்றி முழக்கத்தை, கொள்கை பிரகடனத்தை செயல்படுத்திட நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டிய நாள்தான் அம்மா அவர்களின் பிறந்த நாள் என்றும், சாதனைகளை எல்லாம் திமுக அரசு தங்களது சாதனைகளாக பிரச்சாரம் செய்து வரும் திமுகவினரின் பிரச்சாரங்களை முறியடித்து அதிமுக தலைமையிலான ஆட்சியில் பொற்கால ஆட்சியில் செய்திட்ட சாதனைகளை எல்லாம் எடுத்து கூறி தேர்தல் களத்திலேயே மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு அயராது உழைப்போம், அம்மாவின் உண்மை தொண்டர்களாக பணியாற்றுவோம் என்று இந்த பிறந்த நாளில், ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளில் அவர்கள் உறுதியேற்று இருக்கக்கூடிய வகையில் அந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். மேலும் நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு புகழாரம் சூட்டக்கூடிய வகையிலும் ஒரு உறுதியேற்கக்கூடிய வகையிலும் எடப்பாடி பழனிசாமி இத்தகைய ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.